இதுவரைக்கும் மற்ற கட்சிகள்ல இருந்து விட்டு விஜய் ரசிகரா இருந்தவங்க எனக்கு அதிமுக தான் முக்கியம், விஜய் ரசிகர் ஆனா அதிமுக தான் முக்கியம், ஆனா பாஜக தான் முக்கியம்னு, திமுக தான் முக்கியம்னு ஓட்டு போடுறவங்க எத்தனை பேர் வந்திருப்பாங்க? இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலேயே அதிகமாக பட்டியலினத்தவர் பாதிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் மட்டும்தான். அதனால ஸ்டாலின் அவர்களுக்கு இது மிகவும் நெருக்கடியான ஒரு நிலைமையா போயிடுச்சு. என்டிஏல பிரதான கட்சி முதல்வர் வேட்பாளர்கள் கட்சி எல்லா இடத்துலயும் எல்லா கட்சியோடும் ஜெல்லானாங்க கூட்டணியோட. பாஜக வாக்குகள் விஜய்க்கு மாற வாய்ப்பு இல்லை, பாமக வாக்குகள் விஜய்க்கு மாற வாய்ப்பு இல்லை. பல தொகுதிகளில் விஜய் திமுகவோட ஓட்டு தான் எடுக்கிறார். ஒரு நடிகர் விஜயா இருந்து அரசியல்வாதி விஜயானவரை இவ்வளவா பாடுபடுத்துவாங்கன்னு பேசுற அளவுல அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்தார். திமுக தாவேக்கான்ற மாயை திமுக கலப்புனது. ஆனால் களம் என்பது அதிமுக தாவேக்கா. அந்த ஆடியோ ஒண்ணு வெளியிட்டார்ல, வந்தது இல்லையா, இவர் போன் பேசினது பணிவேல் தியாகராஜன். அவர் பேசி வந்ததுக்கு அப்புறமே திமுக காரங்கள்டே அவருக்கு செல்வாக்கு போச்சு. மாநகராட்சி ஊழல் என்பது டோட்டல் மதுரையவே திமுக கலகலக்க வச்சிருக்கு. டோட்டல் மதுரை திமுகவே கலகலத்து நிக்குது. வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே. நேற்று தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிச்சு. நீங்கள் எல்லாரும் போய் உங்களுடைய ஜனநாயக கடமையும் ஆற்றி முடிச்சிருப்பீங்க. ரொம்ப ஆவலாக எல்லாருமே காத்துட்ருக்கோம். எப்படி ஓட்டு நடந்துச்சு, எவ்வளோ ஓட்டு பதிவாச்சு, ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு, குறிப்பாக நம்ம சில தொகுதிகளில் அங்கே போய் பார்க்க போகிறோம். அங்கே என்ன மாற்றம் நடக்கிறதுக்கான அறிகுறி இருக்கா, இல்லாட்டி எப்பயும் போல ஓட்டு போட்டிருக்காங்களா? குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் தொகுதி, திரு எடப்பாடியார் அவர்கள் தொகுதி, திரு சீமான் அவர்கள் தொகுதி, அண்ட் நமக்கெல்லாம் அபிமான திரு சுந்தர் சி பழனிவேல் தியாகராஜன் அவங்க தொகுதி, விஜய் தொகுதி, இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுப்போம். கார்த்திக் என் சுவாமி இணைஞ்சிருக்காரு, அவரை முதல்ல வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்ம முதல்ல திரு ஸ்டாலின் அவங்க தொகுதியில இருந்து ஆரம்பிக்கலாம். அங்க தொகுதியில எப்படி வாக்குப்பதிவு நடந்துச்சு, அந்த விவரங்களை சொல்ல முடியுமா? இல்ல, அவர்துல பாத்தீங்கன்னாக்க ஆக்சுவலா கிட்டத்தட்ட 80,000 ஓட்டு சென்ற முறையோட இந்த முறை அதிகமா வந்திருக்கு அப்படின்னு ஒரு கடைசி நிலவரம் கொடுத்தாங்க. அபிஷியலா வரக்கூடியது இன்னும் நம்பர்ஸ் கரெக்டா முன்ன பின்ன பத்திரிகையில வர்றதுனால இதுவா இருக்கு. பட் 80,000 கிட்ட வந்தாச்சு அவருக்கு எக்ஸ்ட்ரா. ஸோ எந்த ஒரு தொகுதியில எந்த ஒரு மாநிலத்தில் எப்பவுமே நம்பர்ஸ் அதிகமாகும் போது அது ஆன்டி இன்குமென்சிக்கான ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில சமயங்கள்ல தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அந்த மாதிரி நம்பர்ஸ் வரதில்லை. ஏன்னா திடீர் நம்பர் ஏறும்போது பர்சன்டேஜ் கூடும் போதும் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு, குறையும் போதும் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. ஆனா இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அவர் ஏற்கனவே நெக் டு நெக்க ரொம்ப போராடிதான் அவர் ஜெயிக்க வேண்டிய நிலைமையில இருக்காருன்னு கடந்த முறை இருந்த வாக்கு சதவீதத்தின் அடிப்படையிலேயே நம்ம சொன்னோம். இந்த முறை புதிய வாக்காளர்கள் வந்திருக்கு, எஸ்ஐஆர்ல மாறினது இருக்கு, போனது இருக்கு, நிறைய போனது இருக்கு. இவருடைய ஆட்சிக்கான ஒரு மார்க்கா ஜனங்க கொடுக்குற ஒரு மதிப்பெண்ணா பார்க்கலாம். அப்படின்னா கண்டிப்பா இந்த முறை மாற்றம் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ரொம்ப நெக் டு நெக்கு இந்த 500 1000 வரும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல அவர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னு சொன்னோம்னா மக்கள் பெருவாரியாக களமிறங்கி வரும்பொழுது அந்த அடித்தட்டு மக்கள் அதிகமா ஓட்டு போடுறாங்க. இது வரைக்கும் எப்பவுமே அவங்க போடுவாங்க, இந்த முறை அவர்கள் ஃபுல் ஸ்விங்ல வந்திருக்காங்க. இது வரைக்கும் ஓட்டு போடாமல் வேடிக்கை பார்த்த, அதாவது சென்னையில வேடிக்கை பார்த்த படித்தவர்கள், அந்த ஒரு ஹை கிளாஸ் பீப்புள் சொல்லக்கூடியவங்களும் களத்துல இறங்கியிருக்காங்க. அதுதான் பெரிய மாற்றம். இது ஓரளவுக்கு. மற்றது எஸ்ஐஆர்னாலதான் நமக்கு பர்சன்டேஜ்ங்கிறது நம்ம சொல்றோம் அதிகமாயிடுச்சுன்னு ஏன் சொல்றோம்னா, எப்பவுமே அந்த ஒரு உதாரணத்தோட நிறைய பேர்கிட்ட சொல்லிடுவோம். அந்த உதாரணத்தை 10 பேர் ஒரு ஊர்ல இருக்கும்போது 6 பேர் ஓட்டு போட்டா 60%. ஆனா அது எஸ்ஐஆர்ல 9 பேர் ஆகுது. இப்ப 7 பேர் ஒருத்தர் எக்ஸ்ட்ரா போடுறாரு. அப்ப அந்த பர்சன்டேஜே மாறும். நம்ம கணக்கு போடும்போது பர்சன்டேஜ் பயங்கரமா காட்டும், 6ங்கிறதே அதிகம் காட்டும். இப்ப 7ங்கும் போது இன்னும் ரொம்ப காட்டும். ஸோ அந்த முறையில தான் வந்திருக்கு. ஆனால் புதிய வாக்காளர்கள் சுமார் 23 லட்சம் பேர் 22 லட்சம் பேர் சொல்லும் போதும் அதுல ஒரு 12 லட்சம் பேர் கிட்டதான் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த அளவுதான் இருக்காங்க. இதுல தாவேக்காவோட ஒரு பரவு அப்படிங்கறது பார்த்தோம்னா புதிய வாக்காளர்கள் ஒரு 50% அவங்களுக்கு அப்படின்னு எடுத்தா, பழைய வாக்காளர்கள்லையும் சென்னையில முதல்வருடைய தொகுதி ஸ்டார் தொகுதியா இருந்தாலும் அந்த ரசிகர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், அவர்களுக்காக சிலர் உனக்காக போட்டேப்பா அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய ஓட்டை கணக்கெடுத்துக்கணும். இல்ல போட மாட்டேன்னு சொல்றவங்க ஸ்ட்ராங் டிஎம்கே ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ், காங்கிரஸ் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ், அவங்க மாற மாட்டாங்க என்ன சொன்னாலும். ஸோ இன்னொன்னு இதுல பெரிய விஷயம், இந்த முறை பல பேர் கவனிக்காம
இதுதான் நான் சரியா கவனிக்காம விட்டேனான்னு எனக்கு தெரியல. நிறைய இடத்துல கேட்க முடியல, இந்த வாதங்களை கேட்க முடியல. விஜய் அவருடைய வாக்கு அப்படியே இளைஞர்களுடைய வாக்கு பாதிக்கு போகும் அப்படின்னா, இதுவரைக்கும் மற்ற கட்சிகள்ல இருந்து விட்டு விஜய் ரசிகரா இருந்தவங்க, எனக்கு அதிமுக தான் முக்கியம், விஜய் ரசிகர் ஆனா அதிமுக தான் முக்கியம், ஆனா பாஜக தான் முக்கியம்னு, திமுக தான் முக்கியம்னு ஓட்டு போடுறவங்க எத்தனை பேர் வந்திருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் விஜயோட ரசிகர் மன்ற கணக்குல இருந்து கழிக்கணும். புதுசை சேர்த்துட்டு பழசை எடுத்துட்டு பார்த்தோம்னா அவர் கொஞ்சம் பேலன்ஸா இருந்தாலும் முதல்வர் தொகுதியில மிகப்பெரிய அளவுல அவருக்கு நெருக்கடி இருக்கு. ஏன்னா அங்கே அடிப்படை வசதிகளே இல்லாம மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மழை காலத்துல எல்லாம் இருந்தாங்க. அவர் எல்லா இடத்துலயும் டிராமா பண்றதுக்கு தான் அந்த கூட்டம் கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. மற்றபடி பெரிய அளவுல ஒன்றும் பண்ணல தொகுதிக்கு. ஸோ அது ஒரு பெரிய நெருடல். 80,000 வாக்குகள் என்பது அசைத்து பார்க்க போகிறதா, இல்லை அவருக்கு சற்று ஒரு மெலிதான ஆட்டத்தை கொடுக்க போகிறதாங்கிறது 4ஆம் தேதி தெரியும். ஆனால் பல அரசியல் பார்வையாளர்கள் சொல்வது அவர் நெக் டு நெக்ல வருவாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆமா, அது புரியுது. ஸோ இப்போ அங்க வந்து பெண் வாக்காளர்கள் அதிகமா போட்டிருக்காங்களா? ஆண் வாக்காளர் அதிகமா போட்டிருக்காங்களா? அந்த தகவல் நம்மள்ட்ட இருக்கா? இல்ல சார், நான் ஆன் த ஹோலே பாத்தீங்கன்னாலே நம்மள்ட்ட வந்து 1000 ஆண் வாக்காளர் அப்படின்னா 1044 பெண் வாக்காளர் வீதம் தான் நம்மள்ட்ட வர்றது. சரிங்களா? இந்த முறை 12 லட்சம் பேர் அந்த ஆண் வாக்காளரை விட பெண் வாக்காளர்கள் அதிகம். அந்த இதுல 51% வராங்க அவங்க கிட்டத்தட்ட. நீங்க கொளத்தூர் தொகுதியை பத்தி தானே சொல்றீங்க ஸ்பெசிபிக்கா? டோட்டலாவே ஆன் த ஹோல்ல பெண்கள் அதிகம். 50.7 இருந்தது, 51.2. அவங்க எப்பவுமே கொஞ்சம் அதிகமா தான் இருக்கிறாங்க பெண் வாக்காளர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை. எஸ்ஐஆர்லயும் அதிகமாக அந்த பாதிப்பு ஏற்படவில்லை. அந்த நம்பர்ஸ் கொஞ்சம் தான் வித்தியாசப்படுதுன்னா, இந்த முறை யங்ஸ்டர்ஸ் ஓட்டு வழக்கமா திமுக வந்து தன்னுடைய தாய்மார்கள் ஓட்டு, பெண்கள் ஓட்டு, எங்களுக்கு பெண்கள் ஓட்டு, இந்த மகளிர் உரிமை தொகை கொடுத்தோம்லாம் ஸ்டாலின் சொல்லுவாரு. திமுக எல்லாருமே சொல்லுவாங்க எங்களுக்கு தானே. இந்த முறை பெண்கள் புதிய வாக்காளர்கள்ல சின்ன காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க நிறைய தாவேக்கால இறங்கி இருக்கிறாங்க. அது எல்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு பாதிப்பாக வரும். ஏன்னா அங்க களத்துல பார்க்கும்போது அந்த பெண்கள் நின்று பேசுறாங்க, விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கள், அவர் அந்த தொகுதியில நிக்கல, விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு தான் கேட்கறாங்க. அவங்க கேட்கறதே வேட்பாளர் பேரை சொல்றது இல்ல, பெண்கள் அதிக அளவுல அவருக்கு இறங்கியிருக்காங்க. மற்ற கட்சிகளை ப்ரொபோர்ஷனல் அவங்க ஜாஸ்தியா இருக்கு. அதாவது ஒரேடியா சொல்ல முடியும். ஆனால் அதிமுக திமுக எல்லாம் டேபிள்ல ஜென்ஸ் உட்காந்துருக்காங்க, தாவேகா டேபிள்ல பெண்கள் தான் உட்காந்துருக்காங்க. எல்லா இடங்களிலும் பூத்துகளிலும் நீங்க பாத்தீங்கன்னா பெருவாரியா 90% அதுதான் நிலைமை. பசங்க வந்து வேட்பாளர் வரவங்களை சரி பாக்குறது, அங்க வண்டி இல்லைன்னா பாக்குறது, அதையெல்லாம் பாக்குறாங்க. ஒரு ஆர்கனைஸ்டா அவங்க வேற மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பெண்கள் வந்து எழுச்சி எப்படின்னா, ஒண்ணு குற்றங்கள் பெருகினது, மது போதை. கண்டிப்பா தன் வீட்டுல 1 கோடி பேர் தமிழ்நாட்டுல டெய்லி குடிக்கிறதா சொல்றாங்க. இருக்கிறது 2.5 கோடி குடும்பம். 1 கோடி பேர் குடிச்சான்னா எப்படி 50% வீட்டுல குடிக்கிறாங்கன்னு, கிட்ட 40%ல குடிக்கிறாங்கன்னு எடுத்தா, அந்த வீட்டுல இருக்க பாதிப்படைந்த பெண்கள் அவங்க எல்லாம் வராங்க. இது வேண்டாம், மூடுறதுக்கு யார் வருவா? டாஸ்மாக மூட வேணாம், குறைக்க முடியுமா அட்லீஸ்ட்? அதுல இவ்வளவு மோசமா சேல்ஸ் பண்ணாம இருக்கிறது யார் இருக்கா? சரி, அதுலயும் 10 ரூபா காசு எக்ஸ்ட்ரா போட்டு வாங்குறது யார் இருக்கா? இதெல்லாம் அலசி பார்த்து பெண்கள் கோபத்தோடு வருகிறார்கள். ஒண்ணு, சட்டம் ஒழுங்குல எல்லா ஊர்லயும் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலேயே அதிகமாக பட்டியலினத்தவர் பாதிக்கப்பட்டது தமிழ்நாட்டுல மட்டும்தான். கேசஸ் அவ்வளவு அதிகமா இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து மக்களிடம் ஒரு எழுச்சி, மௌனமான எழுச்சி. அதனால ஸ்டாலின் அவர்களுக்கு இது மிகவும் நெருக்கடியான ஒரு நிலைமையா இந்த இடம் போயிடுச்சு. மேபி சொல்லாம நெக்ட் நெக்ல வரலாம், ஆனால் அவருக்கு அது பெரிய அளவுல இதுவா இருக்காது. சென்ற முறை மாதிரி கையை வீசிக்கிட்டு வந்து இப்படி ஜெயிச்சா மாதிரிலாம் வராது. இந்த முறை ரொம்ப நெக்ல தான் வருவார். அப்புறம் நம்ம எடப்பாடியார் நின்று இருக்கிற அந்த தொகுதி அங்க எப்படி இருக்கு? வழக்கமான ஓட்டுப்பதிவா இல்லாட்டி வித்தியாசமா ஏதாவது ஒரு பேட்டர்ன் தென்படுதா? சார், அவருடைய தொகுதியை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 92% ஓட்டு. இன்ஃபேக்ட் இன்னொரு பெரிய விஷயம், அங்க தாவேக்கா நிக்கல, வேட்பாளருக்கு அங்க இது இல்ல, வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. வேற ஒருத்தரை வந்து ஆதரவு தெரிவிக்கிறதா சொன்னாரு. அவர் முன்னாடி தாவேக்கால இருந்து இருந்திருக்காரு அப்படிலாம் வந்து செய்தி. எஸ், ஆனா அதான் அபிஷியலா தாவேக்கா வேட்பாளர் அங்க நிக்கல. பல பேர் அதை ஏத்துப்பாங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் அதுல கொஞ்சம் நிறைய மைனஸ் ஆகும். ஆனால் அபிஷியலா தாவேக்கா இல்ல. நீங்க ஒரு சுயேட்சையை காட்டி இவர் இன்னில இருந்து ஆதரிங்கன்னா கூட அந்த லாஸ்ட் ஒரு 10 நாள்ல பெருசா அவருக்குள்ள நெருக்கம் வந்து அவங்க இறங்கிட மாட்டாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, அந்த தொகுதியில பொறுத்த மட்டும் அவர் கிட்டத்தட்ட நீண்ட காலமாக அந்த தொகுதியின் எம்எல்ஏ, அவர் அங்க கையில வச்சிருக்காரு தொகுதியை. ஸோ இவங்க வந்து புதுசா போய் இப்போ இது பண்ணிட்டோம் மாத்திட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் அங்க பண்ண முடியாது. ஒண்ணு.
இன்னொன்னு இவங்களுடைய அந்த இதை பாத்தீங்கன்னாக்க அந்த எதிர்ப்பு ஓட்டு அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பெருசா அங்க கிடையாது. அவர் நார்மலாவே கட்சியே தோத்து போனா கூட அவர் ஜெயிச்சு வந்துருவாரு, அந்த மாதிரிதான் அங்க இருக்காரு. ஸோ நல்ல ஒரு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காரு. 91.61% எடப்பாடி தொகுதியில். போன தடவை எவ்வளவு இருந்தது அங்க? உங்களுக்கு அந்த விவரம் இருக்கா? இல்ல, குறைவு. அது இதை விட சற்று ஒரு 4-5% குறைவு. 4-5% குறைவு. ஆனா கோயம்புத்தூர், சேலம், அந்த மேற்கு தொடர்ச்சி அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே, திருச்சி இதுல இருந்து ஆரம்பிச்சாலே வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல குறைஞ்சிருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சமா ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அவங்க எல்லாம் தவறாம வராங்க. ஆனா இதுலயே பாருங்களேன், அந்த டாப் 10 தொகுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல சங்ககிரி, எடப்பாடி, அரவக்குறிச்சி, பவானி, இப்ப இந்த மாதிரி அந்த அந்த பகுதியில தான் நிறைய வரும். சேலம் பக்கம் வீரபாண்டி, சங்ககிரி, பாலக்கோடு, இது எல்லாம் ஒரே அந்த பகுதியில பாத்தீங்கன்னா 93. அப்ப வீரபாண்டி வந்து 93.06% வீரபாண்டி தொகுதியில. சங்ககிரி 92.13. இதெல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. அப்போ அங்க எல்லாமே 90-91ல போயிட்டு இருக்கு. இவருடைய தொகுதி நல்ல ஒரு வந்திருக்கு. இன்னொன்னு, இவருக்கு பெரிய இதுல எதிர்ப்பு வேட்பாளர் அங்க இல்ல. ஓட்டு பெருசா பிரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கும் மக்களும் இவருக்கு தான் வருவார்கள். ஆமா. இப்ப அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. வந்து எஸ்ஐஆர்ல நிறைய கிளீன் அப் வந்துச்சு அப்படின்னு நமக்கு செய்தி வந்தது. சோ எடப்பாடியில வந்து எஸ்ஐஆர்ல நிறைய கிளீன் அப் இருந்துச்சா? அதுல என்ன? இல்ல, பெரிய அளவு பாதிப்பு இல்ல. பெரிய அளவு பாதிப்பு, அதாவது முக்கிய நகரங்கள்ல மட்டும்தான். ஏன்னா வேலைக்கு வந்துட்டு புலம்பெயர்ந்தவங்க, விட்டுட்டு போனவங்க, இறந்தவங்களை கண்டிச்சு கிராமத்துல சார், அந்த நீங்க அந்த அந்த சைடு எல்லாமே போங்களேன், வில்லேஜ் சைடு, டவுன் சைடு போங்களேன். வீட்டுல ஒருத்தர் இறந்தா உடனே போய் விவோ ஆபீஸ்ல சொல்லி அந்த சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வரணுங்கும் போது அங்க ரிஜிஸ்டர் ஆயிடும். ஒண்ணு, அவங்க கரெக்டா அந்த ரேஷன் கார்டுல போய் பேர் எடுத்தா நமக்கு 4 பேர் இருந்தா இவ்வளவு சக்கரை, இது இருந்தா இவ்வளவு சக்கரைன்னா கட் பண்ணிடுவாங்க. கரெக்டா போய் எழுதி கொடுத்து பேரை கட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலை. சிட்டியில பொறுத்த மட்டும் இருக்கட்டும், அப்படியே போலாம், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமை. இந்த வேலைக்கு போறோம், ஞாயிற்றுக்கிழமை தான் லீவ், அன்னைக்கு ஆபீஸ் கிடையாது, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு அசால்ட்டா இருக்கக்கூடிய ஒரு மனநிலைமை. அதனால எஸ்ஐஆர்ல வந்து அதிகமா பாதிக்கப்படுறது முக்கிய நகரங்கள்ல ஏரியா தான். அங்க மற்ற ஏரியாக்கள்ல ஓரளவுக்கு தான் இருக்கு, ஓரளவுக்கு போதே, பெரிய அளவுல இல்ல. இன்னொன்னு, எடப்பாடி மாதிரி தொகுதியில வந்து வாக்கு சதவீதம் அதிகரிச்சதுக்கு வந்து நம்ம எஸ்ஐஆர் தான் காரணம்னு சொல்ல முடியாது. மக்கள் விருப்பப்பட்டு வெளியில அதிகமா வந்து போட்டிருக்காங்க. கண்டிப்பா போட்டிருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி எஸ்ஐஆருங்கிறது வந்து எல்லா இடத்துக்குமே ஒரு பொதுவான காரணம். உங்களுக்கு நம்பர்ஸ் குறைஞ்சு போச்சு. சென்ற முறையை விட இந்த முறை ஓட்டு போட்டவர்கள் வந்து 20 லட்சம் பேர், 22 லட்சம் பேர் தான் அதிகம். ஆனா உங்களுக்கு பர்சன்டேஜ் ரொம்ப பூஸ்ட் ஆனது காரணம் எஸ்ஐஆர் மெயின். பிளஸ் அந்த எஸ்ஐஆர் எல்லாத்தையும் கள்ள ஓட்டு, திருட்டு ஓட்டுன்னு கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்கிரீன் அப் பண்ணி ஒதுக்கின பின்னும் மக்கள் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, இப்ப கரெக்டா இருக்கு, இவ்வளவுதான் இருக்கா, இவ்வளவு பேர் இருந்திருக்காங்களா இங்க கள்ள ஓட்டு, இவ்வளவு திருட்டு ஓட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி இப்ப புரிய ஆரம்பிச்சு, ஓட்டோட மதிப்பு தெரிய ஆரம்பிச்சு, இப்ப மக்கள் வந்திருக்காங்க. ஸோ ஒரு ரைஸ் வந்து ஒரு 5% வச்சுங்களேன் டோட்டல் ரைஸ். 2% எஸ்ஐஆர் காரணம், 3% இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை காரணம். ஸோ எல்லாம் டோட்டலா வரும்போது 5% தான் உங்களுக்கு இருக்காங்க. இந்த ஆட்சி வேண்டாம், ஏன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மது, போதை, கஞ்சா அது அளவுக்கு அதிகமா இருக்கிறது, வேலை வாய்ப்பு இல்லை, எல்லாம் வரும்போது நீங்க மத்திய அரசோட எந்த திட்டத்தையும் கொண்டு வர மாட்டோங்கும் போது, அப்போ மக்கள் மனநிலை ஆட்டோமேட்டிக்கா எதிராக வரும்போது பிளஸ் ரெண்டும் சேர்ந்து ஒரு பெரிய நம்பர்ஸ் நமக்கு காட்டு. ஓகே. சோ இப்ப எடப்பாடி தொகுதியில எடப்பாடியாருக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்ல வரீங்க? கன்ஃபார்ம் விக்டரினே சொல்லலாம். இது சாலிட் கேக் வாக்க அழகா வருவாரு. அதுல அவருக்கு எந்த சிக்கலும் கிடையாது. சென்னை மட்டும்தான் இவருக்கு இருக்கு, ஆனா அவருக்கு அங்க கேக் வாக் தான். ஓகே. அடுத்து நம்ம எடுத்துக்க வேண்டிய தொகுதி வந்து விஜய் அவங்களோட தொகுதி. 2 தொகுதி. சோ ஒன்னொன்னா எடுத்துப்போம். பெரம்பூர்ல சிச்சுவேஷன் எப்படி இருக்கா? சென்னைக்குள்ள இருக்கு. பெரம்பூர்ல நல்ல ஒரு நம்பர்ஸ் வந்திருக்கு சார். அவரை பொறுத்த மட்டும், விஜயை பொறுத்த மட்டும் நல்லா வாங்கியிருக்காரு. என்ன கேட்டீங்கன்னாக்க, அவருக்கு மட்டும் இல்ல, அந்த வேட்பாளர் கிடையாது, எல்லாருமே அந்த இடத்துல வந்து பெரிய அளவுல இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க. ஒண்ணு, அந்த சிறுவர்கள் அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல நம்பர்ஸ்ல இறங்குறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. அந்த இளைஞர்கள், யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறது விஜய்க்கான ஒரு ஃபார்முலா இருக்கு. மற்றது, ஆல்ரெடி அதிமுகவுக்கு அங்க ஒரு பெரிய அளவுல நம்பர்ஸ் இருக்கு. இந்த முறை என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாருமே களத்துல இறங்கி வாக்காளர்களை கொண்டு வரணும் அப்படின்ற முடிவு வந்துட்டாங்க. கொண்டு வரணும், அவங்களை அந்த ஓட்டு சாவடி கொண்டு வந்துடணும், யாருக்கு வேணா போடு, ஆனா ஓட்டு சாவடிக்கு கொண்டு வரணும்ன்ற ஒரு மனநிலை வந்துருச்சு. அதுல அவங்களுக்கு வந்து பெரிய அளவுல வெற்றி தான். அந்த நினைச்சதை விட அதிகமா பண்ணியிருக்காங்க. 1% 2% வரவி போனா 4% வந்திருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு சைன் அவுட்டா தான் இருக்கு.
நீங்க அங்க வந்து பெரம்பூர்ல கிட்டத்தட்ட விஜய்க்கு எதிர்ப்பு நிக்கிற என்டிஏ கூட்டணியில இருந்து பாமக நிக்கிறாங்க. சோ அவங்களுக்கு அந்த ஓட்டு ஆமா. எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தாதான் உங்களுக்கு வரும். எப்படி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இல்ல சார், இல்ல அதான் சார். இப்போ திலகபாமா நிக்கிறாங்க பாமக ஆமா. சார்பாக. ஏன்னா நீங்க அவர் அதிமுக பாமக இறங்கி வேலை பொறுப்பாளர். செஞ்சுச்சுன்னு சொல்றீங்க. அதிமுக இறங்கி வந்து திலக பாமகக்காக வேலை செஞ்சிருக்காங்களா? எஸ், அதுதான் சொன்னேன். அதனால தான் நான் வந்து மென்ஷன் பண்ணதே அதிமுக. ஏன்னா அது அதிமுகவின் இடம். அவங்களுடைய அந்த ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்கிற இடம். அங்க வந்து பாமகங்கிறது வந்து ஒரு சின்ன அளவுல தான் வாக்கு வங்கி வச்சிருக்கிறாங்க, சின்ன அளவுல. அதனால தான் நான் அதை அதிமுக வேலை செஞ்சாங்கன்னு சொன்னேன். ஏன்னா ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தது, பிரதான கட்சி, என்டிஏல பிரதான கட்சி, முதல்வர் வேட்பாளர் கட்சி. எல்லா இடத்துலயும் எல்லா கட்சியோடும் ஜெல்லானாங்க கூட்டணியோட. பாமக, ம். பாஜக யார் யாரெல்லாம் கூட்டணி இருக்காங்களோ எல்லாரும் கூடயும் ஜெல்லாகி களத்துல இறங்குனாங்க. அது ஒண்ணு. இந்த இடத்த பொறுத்த மட்டும் இவங்க இறங்குனாங்க ஒண்ணு. மாவட்ட செயலாளர் நிறைய வேலை செஞ்சிருக்காரு ஏரியால. இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க. எல்லா கட்சியும் பாஜகல இருந்து தமாக, இன்ஃபேக்ட் சொல்ல போனா தமாகவுக்கு இருக்கிற அந்த ஃபேமிலி கொஞ்சம் பழைய காங்கிரஸ்காரங்க இருக்கிற ஓட்டையும் சரி கட்டி கொண்டு வரணுங்கிறதுல மும்முரமா இறங்கினாங்க. ஒண்ணு. தொழிலாளர்கள், அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அவர்களுடைய வாக்குகள் திமுக இருந்து பிரியுது. ஏன்னா கம்யூனிஸ்ட் வந்து 5 ஆண்டு காலமா எதுக்குமே போராடல, ஒண்ணுமே செய்யல. கம்யூனிஸ்ட் சைலண்ட். அப்ப அவங்களுடைய ஓட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தவங்களுக்கு தாவேகாவோட வருகை ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு டோன்ல வந்திருக்காருன்னு ஒண்ணு. ஏன்னா தொழிலாளர்கள், மற்ற ஏரியால தொழிலாளர்கள், இது தொழிலாளர்கள் அதிகம் உள்ள தொழிலாளர் நான் சொல்றது தினக்கூலியா போய் வரணும் அப்படிங்கிறதும் ஃபேக்டரிஸ் ஒரு சைடு இருந்தாலும், இங்கே பட்டியலின மக்களை நகரத்தை விட்டு வெளியில வைக்கணும் அப்படின்ற லெவல்ல நடந்த அந்த கால போராட்டங்களை எல்லாம் நினைவில் வைத்து இன்னமும் மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய நடந்திருக்கிறது அந்த பகுதியில. அதையெல்லாம் அவர்களுக்கு ஒரு மாற்று வேணும் அப்படிங்கும் போது இப்ப தாவேக்கா வர இறங்கும் போது ஒண்ணு. அப்போ இது வரைக்கும் அதிமுக இங்க இருந்து திமுக இருந்தது. இப்போ புதுசா ஒருத்தவங்க வராங்க அதிமுக ஆதரவுல. சரி, இவங்க என்ன செய்வாங்க? அவங்களுடைய அந்த பின்புலத்தை பாக்குறாங்க. ஏற்கனவே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் நிறைய செஞ்சிருக்காரு, அவர் மத்திய அமைச்சராக இருந்த காலகட்டத்தில். அதெல்லாம் நல்ல பேர் ஒண்ணு இருக்கு அவருக்கு. அந்த மருத்துவம் சுகாதாரம் சம்பந்தப்பட்டது. அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கு அவங்களுக்கு, திலகபாமா அவர்களுக்கு. திலகபாமா அவர்கள் இன்னும் சொல்ல போனால் படித்தவர், நல்ல ஒரு பேர், நல்ல ஒரு என்ன சொல்றது, அரசியலை கண்டமேனிக்கு செய்யாமல் எப்படி பேச வேண்டுமோ, என்ன சொல்ல வேண்டுமோ, மக்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மட்டுமே பேசினார். அதுதான் அங்க பிளஸ். எதிர்கட்சிகளை திட்டுறதெல்லாம் அவங்க எதிர்த்து நிக்கிற கேண்டிடேட் வந்து விஜய். சோ விஜயோட பாப்புலாரிட்டி ஃபர்ஸ்ட் டைம் அவர் களத்துல இறங்குறாரு. அவங்களுடைய எந்த அளவுக்கு அந்த விஜயோட பாப்புலாரிட்டியும் இதுவும் இவங்க திலகா மாமாவோட வெற்றி வாய்ப்பை பாதிக்கும்? இல்ல சார், அதாவது விஜயோட வெற்றி அந்த பாப்புலாரிட்டிங்கிறது வந்து அவருக்கு திமுக இருந்து எடுத்துட்டு வர்றதுதான் அதிக அளவுல ஓட்டு. இப்போ விஜய் ஒரு 20% ஓட்டு வாங்குறாரு வச்சுங்களேன், 15% அவருக்கு திமுக சைட்ல இருந்து எடுக்கிறது. ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவது போல, இவருடைய ரசிகர்கள் 2021 ஓட்டு போட்டாங்க. அவருக்கு ஒரு 10% வாக்கு வங்கி இருக்கு, அது அவங்களுக்கு தான் போட்டாங்க. அப்ப திமுக ஏற்கனவே வாங்கினதுல இருந்து 10% எடுத்துருங்க. விஜய் இப்ப வந்திருக்காரு, புதிய வாக்காளர்ல பாதி பேர் ஓட்டு போடல, யங்ஸ்டர்ஸ் ரொம்ப சின்ன பசங்கள்ல பாதி 50% தான் போட்டாங்க. அவங்க அப்பா அம்மா போட்டாலும் விஜயோட கட்சியில இருக்கிறவங்க பல பேர் வேற கட்சிக்காரங்க போனா பிளஸ் மைனஸ் எல்லாம் பண்ணிட்டு அவருக்கு ஒரு 10% ஓட்டு கொடுங்க சார். இவருடைய ரசிகர்கள் 10, நடுநிலையில இருந்து 10, 20% ஓட்டு சார். மீதி இருக்கிறது அதிமுகவோட ஓட்டு அப்படியே இருக்கு. அந்த ஓட்டு இருக்கு. அதுல இருந்து அவரு 2-3% எடுத்தாருன்னா, 2-3% எடுத்தாருன்னா பாஜக வாக்குகள் விஜய்க்கு மாற வாய்ப்பு இல்லை, பாமக வாக்குகள் விஜய்க்கு மாற வாய்ப்பு இல்லை. சோ அந்த ஓட் பேங்க் அப்படியே தான் இருக்கும். 10 ஓட்டுனாலும் 10 ஓட்டு அப்படியே தான் இருக்கும், அது மாறாது. அதிமுக இருந்து இவர் 2 ஓட்டு எடுக்கிறார். திமுகவோட வெற்றி வாய்ப்பை நிச்சயமா பாதிக்க போறாரு. சோ அங்க திமுக வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி. கண்டிப்பா பல இடங்கள்ல, பல தொகுதிகள்ல விஜய் வந்து திமுகவோட ஓட்டு தான் எடுக்கிறார். ஆமா, இப்ப இங்க ஸ்பெசிபிக்கா எடுத்துக்கிட்டோம்னா விஜய்க்கும் திலகபாமாவுக்கும் இது ரொம்ப நெக் டு நெக் ஃபைட்டா, இல்லாட்டி வந்து ஒருத்தருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா ஆப்வியஸா இருக்கா? பர்டிகுலரா நான் கேட்க விரும்புறது விஜயை பத்தி. அவர் வந்து வெற்றி அடைவாரா, தோல்வி அடைவாரா? இல்ல சார், அவர் வந்து வெற்றி அடைவார் சார், வெற்றி அடைவார். வாய்ப்பு இருக்கு, அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திருச்சியை விட பெரம்பூர்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இப்போ லாஸ்ட் அந்த களங்கள்ல மாறினது 2-3 நாள்ல, கடைசி 2-3 நாள்ல மாறினதை பார்க்கும்போது அவருக்கு வெற்றி வாய்ப்பு தரக்கூடிய தொகுதியா இது தெரியுது. ஏன்னா அவர் பேசிய அந்த கடைசி நாள்ல யாரையுமே பதில் சொல்ல விடாம தான் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு இல்லையா, அதெல்லாம் ஒரு சில பகுதிகளில் அவருக்கு வந்து மாற்றம் தெரியுது. அவருக்கு சார்பா வரப்போறாங்க, விஜய்க்கு சார்பா, விஜய்க்கு தான் போடணும். ஏன்னா லாஸ்ட் நாள்ல இவ்வளவுலாம் அழுது நம்மள்ட்ட விஷயம் சொல்லியிருக்காரு,
இவ்வளவா ஒரு நடிகர் விஜயா இருந்து அரசியல்வாதி விஜயானவரை இவ்வளவா பாடுபடுத்துவாங்கன்னு பேசுற அளவுல அவர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தார். அதனால அந்த வாக்குகள் எல்லாமே திமுக அவர் எடுக்க போற அந்த ஓட் பேங்க் தான் கலைக்க போறாரு. ஒண்ணு, விசிகா ஸ்ட்ராங்கா இருந்த பல இடங்கள்ல அவர் வந்து ஓட் பேங்க் எடுக்க போறாரு. இதை விட என்னன்னா, இவங்களே என்ன பண்ணாங்கன்னாக்கா, திமுகவே ஒரு ஸ்டேஜ்ல இவர் தான் பிரதான எதிர்கட்சி, இவங்க ஆளுங்கட்சிங்கிற ரேஞ்சில இவரை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அதை இப்ப கடைசி நேரத்துல அவங்களே நினைச்சாலும் டவுன் பண்ண முடியல. போட்டி திமுகவுக்கு தாவேகாவுக்கு இவங்க ஆரம்பிச்சு விட்ட அந்த டிராமா இப்ப அவங்களுக்கே கழுத்துல கத்தியா வந்து நிக்குது. ஏன்னா இந்த இடத்துல விஜய் தான் ஃபர்ஸ்ட் வர்றாரு, லீடிங் வர்றாரு. விஜய்க்கும் திரவமாவுக்கும் தான் நெக் டு நெக்ல யாருங்கிறதுல அந்த ஒரு ஊசல்ல இருந்தது. திமுக வந்து இந்த இடத்த பொறுத்த மட்டும் 3வது இடம் தான் இருந்தாங்க. ஏன்னா அவருடைய ஓட் பேங்குங்கிறது பிரிஞ்சிருச்சு. பிரேமலதாவோட வருகை, பேச்சு அதெல்லாம் வந்து விசிகா தொண்டர்களை வெறுப்படைய வச்சதெல்லாம் பார்க்கும்போது எல்லாத்துலயும் பார்த்தா விஜய் அந்த இடத்துல வரார். அவர் ஒருவேளை அந்த மாற்றம் சற்று சர்க்கல் ஆனால் திலகபாமா வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லும்போது திலகபாமா வாய்ப்பு இருந்தது. கடைசியில மாறின அந்த ஸ்டேஜ் வச்சு விஜய் வரார். திலகபாமா அவர்கள் நெக் டு நெக்ல ஒரு மேஜிக் நடந்தால் அவர் வந்து விடுவார். ஓகே. திருச்சி கிழக்கு அங்க எப்படி இருக்கு அவருக்கு? திருச்சி கிழக்கு வந்து ரொம்ப ரொம்ப யோசிச்சு சொல்ல வேண்டியதா இடம் அப்படி இருக்கு அவருக்கு. ஏன்னா பெரிய அளவுல அவரால் அங்க இது பண்ண முடியல. எப்படி இருந்துச்சு முன்ன இருந்த வாக்குப்பதிவுக்கும் இப்ப இருக்கும் வித்தியாசம் இருக்கா? 81% சார், 81% வாக்குப்பதிவு சார். அந்த இடத்துல 81% வாங்கிட்டாங்க. நல்லா வந்துருச்சு அந்த இடம். இன்ஃபேக்ட் சொல்ல போனீங்கன்னா போன முறை இருந்ததை விட இந்த முறை நல்ல நம்பர்ஸ் வந்துடுறாங்க அவங்க. ஆனால் இதெல்லாம் விஜய்க்கு கை கொடுக்குமா அந்த பகுதியில அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். நீங்க வந்து இதுல 2021 பார்க்கும்போது 66.8% இருந்தது. ஓகே. இப்ப 81. நான் சொன்ன மாதிரி எஸ்ஐஆர்ல வரக்கூடிய அந்த நம்பர்ஸ் நீங்க ஒரு 8% வந்திருக்குமான்னு தோணலங்க. ஏன்னா எஸ்ஐஆர்ல மாற்றங்கிறது 10%. இல்ல நான் அதுதான் சொல்ல வரேன். எஸ்ஐஆர்ல நடந்த மாற்றங்கள் ஒரு 7% வச்சுக்கோங்க. மற்றது விஜய், அந்த விஜயோட வரவு அது கண்டிப்பா இருக்கு. ஆனா அந்த தொகுதியை பொறுத்த மட்டும் அவர் ஜெயிக்கிற அளவு வாக்கு வாங்குவாரா அப்படிங்கிறது தெரியாது. ரொம்ப குறைவா தான் இருக்கு. வாய்ப்புகள் மிகவும் குறைவா இருக்கு. ஸ்ட்ராங்கா இருக்கிற இடம் அதெல்லாம் நேரு இருக்காரு, அன்பில் மகேஷ் இருக்காங்க. எல்லாருமே அந்த மாவட்டம் அதெல்லாம் சுற்றுப்புறம் வந்து அவர்களுடைய ஒரு கோட்டை. நம்ம எப்பவுமே ஏற்கனவே சொல்ற மாதிரி நேருவா அன்பில் மகேஷா அந்த பகுதியை யார் கையில வைக்க போறாங்க அப்படிங்கும்போது முதல்வரா சின்னவரா யாருடைய நண்பர் வைக்க போகிறார்ன்ற ஒரு போட்டி அங்க பலமா இருக்கு. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர்களுடைய அத்தனை பலமும் இந்த என்ன சொல்லுவாங்க, விட்டமின் பா, விட்டமின் ஊ, விட்டமின் ஜி எல்லாத்தையும் இறக்கி அவங்க வேலை செய்யறாங்க. அப்போ அந்த இடத்துல விஜய்க்கு வந்து ரொம்ப ரொம்ப டஃப் தான். மேபி இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. அவருக்கு மேல ஏதோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, கேஸ் போட்டாரு, அது பெண்டிங் வச்சிருக்கிறாங்க. அப்புறம் சொல்லி பார்க்கலாண்டு அதுல ஏதாவது பாதிப்பு வந்தால், வெற்றி அடைந்த பின்னு ஏதாவது பாதிப்பு வந்தால் அப்போ ஒரு நிலை மாறலாம். ஆனால் இப்போ ஓட்டுல வந்து திருச்சி வந்து அவருக்கு பேக்கு தான், கை கொடுக்குற அளவு இல்லை. அன்பில் மகேஷ், நேரு அவர்களுடைய அந்த அதிகாரத்தின் கீழே வர முடியல அவரால். இதை விட இன்னும் சொல்ல போனா 2016 வந்து 68.9 இருந்தது. அதுக்கப்புறம் குறைஞ்சது, அடுத்ததுல கொஞ்சம் குறைஞ்சது. ஆனால் 2011 75% எஸ்ஐஆர்லாம் இல்ல, 75% 2011. அதுக்கு பிறகு அடுத்தடுத்து ரெண்டும் குறைஞ்சி இந்த முறை டாப்ல வந்துருச்சு. அதற்கு காரணம் ஆட்சி மேல் உள்ள வெறுப்பு, ஆன்டி இன்கம்பன்சி வெறுப்பு, மக்களுக்கு ரொம்ப சுத்தமாவே எதுவும் இல்ல, ஒரு 0 நிலைமையில வந்துட்டோம். அப்படிங்கும் போது மக்களுக்கு செய்த திட்டங்கள் 0வா இருந்ததுனால ஓட் நம்பர்ஸ் இங்க ஏறி போச்சு. இங்க இப்ப வந்து தீவிரமான போட்டிங்கிறது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான், அதாவது விஜய்க்கும் இனிக்கோ ராஜுக்கும் தான், அவருக்கும் தான் போட்டி. இல்ல. நோ. இந்த இடம் என்பது அதிமுக. ராஜசேகரன் வந்து நல்ல வலுவாயிட்டார். ஏன்னா திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இருக்கிற அந்த ஓட் பிரியறதுல 2வது இடம் நீங்க அந்த இடம் பாத்தீங்கன்னாலே அதிமுக தாவேகா தான். நீங்க விஜய் அவர்களுக்கும் ராஜசேகரன் அவர்களுக்கும் தான் இந்த இடத்துல வந்து களம் நிக்குது. இனிக்கோ வந்து ஏற்கனவே வந்து டவுனு, அவர் லாஸ்ட் 3வது இடத்துக்கு போயிட்டாரு. ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி மக்களுடைய அந்த வெறுப்பு, ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப இருக்கும்போது இவர்கள் வரலாம் அதிமுக அப்படிங்கும் போது ராஜசேகரன் ஒரு நல்ல பேர்ல இருக்காரு, கெட்ட பேர்லாம் கிடையாது, செய்வாங்க அப்படின்னு ஒரு நினைப்புல வரும்போது விஜய், அப்ப 2 பேருக்கும் நடுவுல தான் அந்த போட்டி. இந்த திமுக தாவேகான்ற மாயை வந்து திமுக கலப்புனது. ஆனால் களம் என்பது அதிமுக தாவேகா ஒரு சில இடங்கள்ல
ஒரு So, சில இங்க வந்து இடங்கள்ல விஜய்க்கு திமுக டஃப்பா இருக்கும்னு அதிமுக சொன்னீங்க. அப்பன்னா வந்து அதிமுகவுக்கும், தவேகாவுக்கும் இருக்கிறதுல வந்து ராஜசேகரன் கொஞ்சம் லீடிங்ல இருக்கான்னு சொல்ல வரீங்களா? இல்ல இப்போதைக்கு நெக் டு நெக்ல இருக்கிறாங்க. நெக் டு நெக் டு நெக். நெக்ல இருக்காங்க. நெக் டு நெக்ல இருக்காங்க. ஏன்னா விஜய்க்கு வந்து பெரிய அளவுல கை கொடுக்கல அப்படின்னா திமுக வந்து சர்வபலத்தோட இறங்குறது விஜய் எழுத்து மட்டும்தான். அவங்களுக்கு தேவை விஜய் ஜெயிச்சிடக்கூடாது. ம். அதிமுக ஜெயிச்சுக்கலாம், விஜய் ஜெயிச்சிடக்கூடாது. அவங்கள பொறுத்த மட்டும் விஜய் புதுசு வந்திருக்காரு, அவர் நம்மள பேசிட்டாரு, அவர் வரக்கூடாது. எதிரிக்கு எதிரி நண்பன், நீ ஜெயிச்சுக்கோ பரவாயில்ல, நான் ஜெயிக்கிறேன்னா நீ ஜெயிக்கிறனாங்கிறது அப்புறம். விஜய் வர அவங்களுக்கு ஒரே டார்கெட், விஜய் வரக்கூடாது. ஓகே. அந்த முறையில இருக்கும்போது எங்களுக்கு இடம் போனாலும் பரவாயில்ல, நாங்க ஜெயிக்கிறோமா இல்லைன்னு பாத்துக்கலாம். முதல்ல இவரை காலி பண்ணும் போது அந்த குறி மாறி போச்சு. வெற்றி குறி அப்படிங்கறத போய் வெற்றி கழகத்தை காலி பண்ணுன்றதுதான் அவங்க குறியா போச்சு. ஓகே. ஓகே. அடுத்தது நம்ம பார்க்க விரும்புவது வந்து காரைக்குடி. நாம் தமிழர் தலைவர் சீமான் நிற்கிறாரு. அங்கேயும் தாவேகா டாக்டர் பிரபு வந்து ரொம்ப பிரபலமா அவர் வந்து விஜய் நேரையே போய் அவருக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அங்க எப்படி இருக்கு? அந்த இடம் வந்து களம் வந்து சீமானுக்கும் சாதகமாக இல்லை, பிரபுவுக்கும் சாதகமாக இல்லை. ம். ரெண்டு பேருக்குமே சொல்லுங்க. சாதகமாக இல்லை. அங்க திமுக அதிமுக போட்டி தான். திமுக அதிமுக போட்டி தான் அந்த இடம். இவங்க இந்த பிரபு வந்து தாவேக்கால இருக்காரு, நல்ல நண்பர்கள் அவங்களுக்குள்ள இருந்தாலும் தேர்போகி பாண்டி. அதிமுக சார்பா அங்க தேர்போகி பாண்டி நிற்கிறார். ஆமா, எஸ். அவர் வந்து ஏற்கனவே பிரபலமா இருந்தாரு, நல்ல பிரபலமான ஆள் அந்த பகுதியில. அவரு வலுவா இருக்கிற ஆளு. அதான் சொன்னேன், திமுக அதிமுகவுக்குள்ளதான் அங்க பெருசா இருக்கு. இவங்க ரெண்டு பேர் வந்து அதுல இல்ல. ஏன்னா இவர் எவ்வளவுதான் பிரபு அவர்கள் நான் செஞ்சிருந்தேனாலும் அந்த அவருடைய பேக்ரவுண்டு தாவேக்காவுக்கு அங்க ஸ்கோப் பெருசா இல்லை. அங்கேயும் என்னன்னா அவன் நாம் தமிழரோட ஓட்டை தான் அவங்க பிரிக்கிறதுக்கு போறாங்க. திமுக ஓட்டு நாம் தமிழர் ஓட்டுல இருந்து எடுக்கிறதுக்கு தான் போறாங்க. அப்ப செகண்ட் பிளேஸுக்கு தான் அது போயிடுது. பிரிக்கும் பொழுது அதிமுக சைட்ல ஒரு 10 ஓட்டு இருக்கு, திமுக சைட்ல 10 ஓட்டு இருக்கு. அப்படிங்கும் போது இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுக்கான 2 ஓட்டு இருக்கு அப்படின்னா திமுக இருந்து ஒரு 2 ஓட்டு, நாத்தாக்கால இருந்து ஒரு 2 ஓட்டு எடுக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு 6, அதிமுகவுக்கு திமுகவுக்கு குறைஞ்சு போச்சு, நாத்தாக்கா குறைஞ்சு போச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா யார் வராங்க அந்த இடத்துல, அதிமுக வந்துட்டு அவங்க வந்துடுறாங்க, என்டிஏ கூட்டணி வந்துடுறாங்க. இதுதான் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. இவர்கள் பல இடங்களிலும் மீண்டும் மீண்டும் சொல்றோம், இவங்க பல இடங்கள்ல இவங்களுடைய அந்த ஓட் பேங்க் அப்படிங்கிறது வந்து திமுகவை குறி வச்சு போறது. அதே மாதிரி திமுக தவேகாவை மட்டுமே குறி வைக்கிறது. பெரிய அளவுல அவங்க மற்றவங்களோட மோதலத்துக்கு வரல. அடுத்து நம்ம பார்க்க விரும்புறது மதுரை மத்தி, மதுரை சென்ட்ரல். அங்க வந்து சுந்தர் சி நிற்கிறாரு. பலரும் ஆவலா காத்துட்டு இருக்காங்க. அவர் வந்து அங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு, பிடிஆர் பழனிவேல்ராஜனை எதிர்த்து எப்படி போயிட்டு இருக்கு? நம்ம பிடிஆர் பழனிவேல்ராஜன் நேற்று பூவெல்லாம் அங்க கட்டிட்டு வந்து நான் மதுரைக்காரன் அப்படிலாம் சொல்லி வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்த்தாரு. எப்படி போயிட்டு இருக்கு? ஆமா சார், ஆமா. நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னாக்க அவருடைய முதல்ல அவரை பத்தி சொல்லிடுவோம். அந்த அதாவது பூ சுத்திட்டு வந்தார் இல்லையா, என் நண்பர் அங்க இருந்தார், அந்த இடத்துல ஸ்பாட்ல இருந்தார் நண்பர். அவர் சொன்ன தகவல் அங்க வரும்போது இந்த மாதிரி என்ன மல்லிப்பூ கட்டு வந்திருக்கேன்னா மதுரை, நான் மதுரைக்காரன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கூட இருந்தவங்களே அவர் சொல்லிட்டு தாண்டி போகும்போது அவர் கூட இருந்தவங்களே கேட்டிருக்கிறாங்க, அண்ணே அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா முதலே பரோட்டா வாங்கியிருப்பேன், இன்னொரு கையில கட்டிருக்கலாமே அப்படின்னாங்க. மதுரைக்கு பரோட்டா ஃபேமஸ், பரோட்டா வாங்கினது நடுவில் ஓட்ட போட்டு இன்னொரு கையில மாட்டிருக்கலாமே, நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. என்னன்னா சுந்தர் சி இந்த ஊர்க்காரர் இல்ல, நான் மதுரைக்காரன் அப்படின்னு அவர் சொல்ல வராரு. ஆனா அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவர் வந்து வெளிநாட்டுல ஸ்பெண்ட் பண்ணவரு, வெளிநாட்டு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எப்படி தன்னை மதுரைக்காரன் சொல்லிக்கிறாருங்கிறது ஒரு கேள்விதான். இல்ல, அவங்களே அந்த ஊத்துக்குழி ஜமீன் நாங்க வெளியில ஜமீன் தானே சொன்னாங்க. எங்க தாத்தா யாரு அப்பா யாருன்னா நாங்க வெளியில ஜமீன்தாருன்னு தானே சொன்னாங்க. நீங்க அதுக்கப்புறம் இந்த மெயின் இருக்கு வந்துட்டு இந்த இடத்துக்கு நான் தான் சொந்தம்னா அப்படி சொல்ல முடியாது இல்ல. இவர் வந்து பேட்டிக்காரரு, எந்த இடத்துல வேணா வரலாம் அப்படிங்கும் போது அதான் சுந்தர்சி கேட்கிறார். அப்போ முதல்வர் என்ன குளத்தூர்லயா பிறந்தாரு, துணை முதல்வர் என்ன சேப்பாக்கத்தியா பிறந்தாருன்னு கேட்கிறாரு. அவர் கேள்வி ரைட்டா தான் இருக்கு. இவர் வந்து அந்த எதுக்குன்னே தெரியாம வந்துட்டாரு பூ சுத்திட்டு. ஆனா வந்துட்டு அதுக்கு ஒரு கேவலமான விளக்கம் கொடுத்து அவரே தன்னை பேக் ஃபயர் ஆகிட்டார். பேக் ஃபயர் ஆயிடுச்சு. சுந்தர்சியோட எந்த கேள்விக்கும் போல் சொல்லாம வெளியூர் நீ வெளியூர், நீ கூத்தாடி நீ வெளியூர் மட்டுமே சொல்லி பிரச்சாரம் பண்ணாரு. மக்கள்கிட்ட பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஓட்டு நல்ல லெவல்ல வந்தது. நல்ல அழகான நம்பர்ஸ்ல மக்கள் என்ன சொன்னாங்கன்னா தெறிக்க விடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, இவரே எதிர்பார்க்கல இத்தனை பேர் வந்து நிப்பாங்க அப்படிங்கிறது வந்து இவரே எதிர்பார்க்கல. இதுல பெரிய விஷயம் என்னன்னாக்க இவருக்கு கூட அந்த மதுரை சென்ட்ரல்ங்கிறது 73% வாங்கிருக்கு. 73% வந்திருக்கு. மதுரையில பொறுத்த மட்டும் எல்லா இடங்களுமே கிட்டத்தட்ட மதுரை நார்த்துங்கிறது 72,
மதுரை மேற்கு வந்து 77, சவுத்து அது வந்து 78% நல்ல வாக்கு வந்திருக்கு. நீங்க அந்த பெரிய அளவுல வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் எதிர்பார்த்ததெல்லாம் அங்க வந்து பெருசா வராது, நமக்கு எதிராலாம் ஒண்ணும் நடந்துராது அப்படின்லாம் நினைச்சுதான் இவர் வந்து இருந்தாரு. போன முறை அவர் ஜெயிச்ச போது வந்து 34,000 வாக்குகள், அந்த ஒரு வாக்குகள்ல ஜெயிச்சார். பெரிய அந்த இது கை கொடுத்தது அவருக்கு. ஆனா இந்த முறை அவருக்கு வந்து அது கை கொடுக்கல. ஏன்னா சுந்தர் சி ரொம்ப எளிமையான ஒரு வேட்பாளர். அவர் இப்ப ஜஸ்ட் ஈஸி டு மீட் அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருக்காரு. இன்னொன்னு அவர் பேர்ல குற்றச்சாட்டு எதுவும் பெருசா கிடையாது. இவங்க ட்ரை பண்ணியும் பார்த்தாங்க 600 கோடி எல்லாம் குற்றச்சாட்டுன்னு. அதாவது எப்படி மல்லிப்பூ இவருக்கு பேக் ஃபயர் ஆச்சோ அதே மாதிரி ஒரு படம் ஒத்துக்கிட்டாரு, ஆனா அது நடிச்சு தரல, அதனால பெரிய அளவுல பாதிப்புனா ஒரு டைரக்டர் மிஞ்சி போனா 1 கோடி 2 கோடி சொன்னா பரவாயில்ல. இவர் வேலை பல 100 கோடி சொன்னா யாரு கேட்பாங்க? யாரும் கேட்கல. ஆனா இவர் கேட்ட கேள்விகள் அத்தனைக்கும் பதில் சொல்ல முடியாமல் ஓடி போனதுனால மக்களுக்கு நமக்கு இத்தனை நாள் கேட்டிருக்க வேண்டிய கேள்வி இப்ப இவர் கேட்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி மக்களோட ஒரு நெருக்கம் ஆயிப்போச்சு. அதனால இவருக்கு வந்து அது பெரிய அளவுல கை கொடுக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்க இவரு 2016 வந்து ஜெயிச்சது வெறும் 5000 ஓட்டு வித்தியாசம். அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் காலத்துல வெறும் 5000 ஓட்டு. அதற்கு அடுத்ததுலதான் அவர் வந்து 34 ஜெயிக்கும் போது கூட அந்த போலி வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்து இவங்க வந்து அந்த இதுல இவர் படித்தவர் என்னன்னா, இவரு படித்தவர், பெருசா தெரிஞ்சவர், அனுபவம் உள்ளவர்லாம் வந்தாங்க. இவரு அந்த ஆடியோ ஒண்ணு வெளியிட்டார்ல, வந்தது இல்லையா இவர் போன் பேசினது, பணிவேல் தியாகராஜன். அவர் பேசி வந்ததுக்கு அப்புறமே திமுக காரங்கள்ட்டே அவருக்கு செல்வாக்கு போயிடுச்சு. ஒண்ணு, அழகிரி அவர் மகள் கடைசி நேரத்துல ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அது அழகிரி ஆதரவாளர்கள் எல்லாம் திமுகவுக்கு எதிராக போனது போயிடுச்சு. பப்ளிக் நியூட்ரலா இருந்தவங்க அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இவர் எதுவுமே செய்யல, எங்களுக்கு இது நாள் வரைக்கும் அதிமுக ஒண்ணுமே செய்யலன்னா சொன்னாங்க. எதிர்கட்சி தொகுதிக்கு ஒண்ணும் செய்யலன்னாங்க. இவர் இருக்கிற இடம் வந்து அட்லீஸ்ட் இவர் இருக்கிற தொகுதிக்கான செஞ்சிருக்கணும்ல, அதுக்குமே செய்யலன்னு பட்டவர்த்தனமா எல்லா இடத்துக்கும் போய் சுந்தர்சி வீடியோ போட்டு காட்டின உடனே அந்த மூலமுக்குல இருக்கிற மனுஷங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கணும், நமக்காக ஒருத்தர் குரல் கொடுக்குறாரு, இவர் நமக்காக பேசுவார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டாங்க. இன்னொன்னு ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 20 வருஷம் முன்னாடி இறந்து போனது தனது தந்தைக்காக எல்லாம் மேடையில அழுகுறாரு. 20 வருஷம் ஆச்சு அப்பா இறந்துட்டாங்க, எப்போ 20 வருஷம் ஆச்சு, அதுக்கு இப்ப அழுகுற, இப்பதான் ஞாபகம் வந்தது, அந்த ரேஞ்சுக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, இவரால பெரிய அளவுல பாலிடிக்ஸ் பண்ண தெரியலையா முடியலையா இல்ல, இந்த ஆட்சியை பத்தி பெருமை பேசவும் முடியல. இவரு டோட்டலி லாக் ஆயிட்டாரு. இன்னொன்னு சொல்றாரு, எனக்கு பிரஷர், அதனால என்னால தொகுதிக்கு ஒண்ணும் செய்ய முடியாதவர் எதுக்கு இருக்கணும், மாத்தி விடு, பேராளுகைக்கு மாத்தி விடுன்னு மக்கள் அவங்களோட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனோட உதவியாளர் அர்ச்சனா வந்து மேயரோட சேர்ந்து சில விஷயங்கள்லாம் செஞ்சு அந்த மேயர் வந்து ரிசைன் பண்ண இதெல்லாம் இருக்கு. அது வந்து மிகப்பெரிய அளவுல திமுக அடி கொடுத்துச்சு. இவங்க அதனாலதான் அதை பத்தி எந்த இடத்துலயுமே பேசல, ஒரு இடத்துல கூட அதை பத்தி பேசாம. ஏன்னா அது வந்து அந்த பக்கம் இருக்குதுனாங்க, இங்க செய்யல, ரொம்ப அந்த பக்கம் செஞ்சாங்க, நமக்கு ஒண்ணும் செய்யலன்னு இவங்க ஓட்டுனாங்க, நிறைய உருட்டுனாங்க. அதெல்லாம் டோட்டல், அதாவது இவர் இந்த தொகுதிங்கிறதுனால சொன்னோம், அந்த ஊழல் என்பது, மாநகராட்சி ஊழல் என்பது டோட்டல் மதுரையவே திமுக கலகலக்க வச்சிருக்கு. டோட்டல் மதுரை திமுகவே கலகலத்து நிக்குது. இவருடைய தொகுதியை பொறுத்த மட்டும் இவருக்கு இருக்கிற மைனஸ் இதெல்லாம். நீங்க டோட்டலா நீங்க எந்த சைடு கான்ஸ்டிடியூன்சி போனாலும் மதுரையில அந்த மாநகராட்சி ஊழல் எதிரொலிக்கும். சாக்கடையே இங்க ஒன்றும் சரி பண்ணலையே, சரி பண்ணிட்டோம், காசு கொடுத்துட்டோம். லைட்டே இல்லையே, போட்டு காசு கொடுத்துட்டோம். எல்லா இடத்துலயும் வந்தாச்சு. இப்போ இவரே சொல்றாரு, எனக்கு பிரஷர், அதான் செய்யல. என்ன பிரஷரு? லைட்டு போட்டதா எழுதி கணக்கான காசு எடுத்துட்டோம், நீ ஒன்னும் கேட்காத, இருக்க போகுது, இவரால எதுவும் செய்ய முடியாதுங்கிறத தானே சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. அதுதான் சொல்றேன். இவரு சார் இந்த வாட்டி எல்லாமே இவரு பேக் ஃபயரு, எனக்கு பிரஷர் கொடுத்தாங்க, ஒன்னும் செய்யல. அப்புறம் எங்க அப்பா செத்து போயிட்டாரு 20 வருஷம் முன்ன, அப்புறம் மதுரைக்காரன் மல்லிப்பூ கொண்டு வந்தேன். இவர் சொல்றது எல்லாமே பாருங்க இந்த வாட்டி எவ்வளவு அபத்தமான ஒரு இதுவா இருக்கு. ஐடிக்கு இவரை மாத்தினாங்க. இவரை நிதியமைச்சர், நான் பெரிய பெரிய பிளைட்ல முதல் வேலை இவர் வந்த உடனே ஒரு பேர் இவர் கேட்டு போடுச்சு, சின்ன பிளைட்ல எல்லாம் நான் போக மாட்டேன், டெல்லிக்கு வளகாப்பு இருக்கு போக மாட்டேன், சின்ன பிளைட்ல எல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைன்னு ஒரு அமைச்சர் தன்னுடைய தொகுதி மாநிலம் எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணி நிதியமைச்சரா மத்தியில போய் ஜிஎஸ்டில பேசுங்கன்னா சின்ன பிளைட்ல போல. சரி சார், தமிழக அரசு சார்பா இவர் டிபார்ட்மெண்ட் சார்பா ஒரு பெரிய பிளைட் வாடகை எடுத்துட்டு போயிருக்கலாமே, என்ன பிரச்சனை? அதுவே இவர் போல நல்லா போல, எனக்கு வந்து முடியல அப்படின்ட்டு உட்காந்தவர். அன்னைக்கே மக்கள் வந்து என்னப்பா ரொம்ப படிச்சவரா இருக்காரு, போய் பேச முடியாதோ அப்படின்னு நினைச்சாங்க. அது உண்மைங்கிறத அப்படியே ப்ரூவ் பண்ணி கடைசியில வந்துட்டாரு. இப்போ நீங்க ஆல்ரெடி இருக்கிற ஒரு அரசியல்வாதி, ராஜன் செல்லப்பா அவர்கள் மாதிரி ஒரு அரசியல்வாதியை இங்க வச்சிருந்தீங்கன்னா
இவர் வேற மாதிரி கவுண்டர் பண்ணிருப்பாரு. சுந்தர்சி சுந்தர்சி மாதிரியான ஒரு சாதாரண வீட்டு நம்ம வீட்டு பையன் அப்படின்னு ஒரு ஒரு அடையாளம் பார்க்கும்போது நம்ம வீட்டு பையன் தானப்பா அப்படின்னு. இன்னொன்னு அவர் படங்கள் எடுத்த அந்த லிஸ்ட பாத்தீங்கன்னாலே யாரையும் தாக்கி பேசியிருக்க மாட்டாரு, ஜாதி மதம் பேசியிருக்க மாட்டாரு, மக்களை ஒரு நகைச்சுவையாவே கொண்டு போய் வைக்கிற அளவு தான் வச்சிருந்தாரு. அதாவது கான்ட்ரவர்சியான டைரக்டரும் கிடையாது, அதுக்காக சொல்றேன். இதனால கான்ட்ரவர்சி. குஷ்பு அவர்களும் அங்க சென்னையில நிற்கும் போது இவர் கூட போய் பிரச்சாரம் எல்லாம் பண்ணாரு. அரசியல் இவருக்கு தெரியும். இங்க களத்துல இறங்கி பண்ணும் பொழுது யாருமே எதிர்பார்க்காத சுந்தர்சியை எல்லாரும் பார்த்தாங்க. இவ்வளவெல்லாம் கேள்வி கேட்பாரா, என்னப்பா இப்படியா அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் ஈடு கொடுக்க முடியாமல் அவர் அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, சற்றே ஓய்விடும் பிள்ளாய் அப்படின்னு, அந்த மாதிரி பழனிவேல் தியாகராஜன் அவர்களை மக்கள் என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, சற்றே ஓய்விடும் பிள்ளாய், இவர் செய்யட்டும், நீங்க கொஞ்சம் வேடிக்கை பாருங்க அப்படின்ற நிலைமையில தான் அந்த தொகுதி இருக்கு. ஸோ நேயர்களே, உங்க கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாம நிறைய பேர் பார்க்குறீங்க. அவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் செஞ்சு பார்க்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை மேலும் சில தொகுதிகளை விவரங்களை கார்த்திக் என் சுவாமியுடன் சந்தித்து நம்ம தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம் சார்.